வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம ஆல்ரெடி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸில் லா சம்மந்தமான புக் கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட 4 யூனிட் வந்து முடிச்சிருந்தோம், கவர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 5th யூனிட் பார்க்கலாம். 5th யூனிட் வந்து கொஞ்சம் பெரிய யூனிட், அதனால் கொஞ்சம் ஸ்பீடப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வந்து நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க நம்ம யூனிட் பார்க்கலாம். 5th யூனிட் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகம். ஆல்ரெடி உறுப்பினர்கள், சங்கத்தை எப்படி பிரிக்கலாம், எப்படி பதிவு செய்யலாம் அப்படின்ற சம்மந்தமாக எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சங்கத்தோட நிர்வாகம், அது சம்மந்தமான சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேரவை கூட்டங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 32. பேரவை சட்டங்கள் அதை பற்றி கூறுற சட்டப்பிரிவு என்னன்னா பிரிவு 32. பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் பற்றி குறிப்பிடும் விதி 46. பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் பற்றி குறிப்பிடும் விதி 46. பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள் எந்த விதியின் கீழ் கூறப்பட்டுள்ளது? பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள் எந்த விதியின் கீழ் கூறப்பட்டுள்ளதுன்னா விதி எண் 47. உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தால் பிரதிநிதித்துவ மகாசபையை அமைக்கலாம்னா 5000 பேர்களுக்கு அதிகமாக. அதாவது உறுப்பினர்கள் வந்து 5000 பேருக்கு மேலே இருந்தால் அந்த பிரதிநிதித்துவ மகாசபையை வந்து அமைக்கலாம். பிரதிநிதித்துவ மகாசபையில் இடம்பெறுபவர்கள் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா விதி எண் 47 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பிரதிநிதித்துவ மகாசபையில் இடம்பெறுபவர்கள் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா விதி எண் 47. துணை விதி திருத்தம் செய்யவோ நிர்வாக குழுவை தேர்ந்தெடுக்கவோ யாருக்கு அதிகாரம் இல்லைன்னா பிரதிநிதித்துவ பேரவையில் அதிகாரம் இல்லை. துணை விதி பற்றி திருத்தம் செய்யவோ நிர்வாக குழுவை தேர்ந்தெடுக்கவோ யாருக்கு அதிகாரம் இல்லைன்னா பிரதிநிதித்துவ பேரவையில் அதிகாரம் கிடையாது. ஒரு சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் நிதியாண்டு முடிந்து முதல் 6 மாத காலத்திற்குள் நடைபெற வேண்டும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பொது பேரவை கூட்டம், ஃபஸ்ட்டு பொது பேரவை கூட்டம் நிதியாண்டு முடிந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே கூட்டணும், ஓகேங்களா? ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்திலும் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது பேரவை கூட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்தில் இயர்லி ஒன்ஸாவது என்ன பண்ணணும், பேரவை வந்து கூட்டணும். பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ள விதி எண் 46. பேரவை கூட்டம் அதுக்குரிய நடைமுறைகள் எந்த விதியில் இருக்குன்னா விதி எண் 46. பேரவைக்கான அறிவிப்பை சான்று அஞ்சலில் உறுப்பினர்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேரவை கூட்டம்னா 15 டேஸ்க்கு முன்னாடி உறுப்பினர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ அதுக்குரிய அறிவிப்பை சான்று அஞ்சலில் வந்து உறுப்பினர்களுக்கு அனுப்பலாம். உறுப்பினர்களின் வேண்டுகோள் பெற்ற தேதியிலிருந்து ஒரு மாதத்திற்குள் சிறப்பு பேரவையை சங்கத்தின் நிர்வாகக்குழு கூட்ட வேண்டும். சிறப்பு பேரவை பற்றி பார்த்தோம். 1/4 25 மெம்பர்ஸ் வந்து ஏதாவது ஒரு குறைக்காகவோ இல்லை ஏதாவது ஒருக்காகவோ கூட்டணும்னு சொன்னாங்கன்னா ஒரு சிறப்பு பேரவை கூட்டலாம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அது எந்த தேதியிலனா வேண்டுகோள் பெற்ற தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே சிறப்பு பேரவை வந்து சங்கத்தின் நிர்வாகக்குழு கூட்ட வேண்டும். உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பேரவை கூட்டப்பட்டு அக்கூட்டத்திற்கு சிற்றன் இல்லை என்றால் கூட்டம் ரத்து செய்யப்படும். சிற்றன்றது 1/4 தான், ஓகேங்களா? 4 பங்கில் 1 பங்கு பேராவது சிறப்பு பேரவை கூட்டத்தில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிற்றன் இல்லைன்னா அந்த பேரவையை ரத்து செய்யலாம். நிர்வாகக்குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 33. நிர்வாகக்குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 33. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் முழு நிர்வாகமும் அதன் உறுப்பினரிடம் உள்ளது. கூட்டுறவு சங்கத்தோட நிர்வாகம் வந்து அதோட உறுப்பினர்கள்கிட்ட தான் இருக்குது. தொடக்க சங்கத்தின் நிர்வாக குழுவில் மகளிர் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? மகளிர்கள், அதாவது சங்கத்தோடைய தொடக்கம், ஒரு சங்கத்தோடைய நிர்வாக குழுவில் மகளிர் வந்து 30% பேர் இருக்கலாம். தொடக்க சங்கத்தின் நிர்வாக குழுவில் தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர் எத்தனை சதவீதம் பேர் இருக்க வேண்டும்னா 18%. மகளிர் வந்து 30, தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியின மக்கள் வந்து 18%. நிர்வாகக்குழு தேர்தலில் மகளிரும் தாழ்த்தப்பட்டவர்களும் குறிப்பிட்ட அளவு தேர்வு செய்யப்படவில்லை என்றால் இசைந்து சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நிர்வாகக்குழுவில் மகளிரும் தாழ்த்தப்பட்டவர்களும் குறிப்பிட்ட அளவு தேர்வு செய்யப்படலைன்னா இசைந்து சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை ஊழியர் உறுப்பினர்கள் பதவி உறுப்பினர்களாக ஜாயின் பண்ணாலும் சேர்த்துக்குவாங்க, இசைந்து சேர்த்து கொள்ளப்படுவார்கள். நிர்வாகக்குழுவின் எண்ணிக்கை பற்றி தெரிவிக்கும் சட்டப்பிரிவு. நிர்வாகக்குழுவோட எண்ணிக்கை பற்றி தெரிவிக்கிற சட்டப்பிரிவு வந்து பிரிவு 33 A and B.
தொடக்க சங்க நிர்வாக குழு எண்ணிக்கை 7 முதல் 11 குழுக்கள் இருக்கலாம். தொடக்க சங்கத்தில் நிர்வாக குழுக்கள் 7 முதல் 11 இருக்கலாம். மத்திய சங்கத்தில் நிர்வாக குழு 11 முதல் 27 வரை இருக்கலாம். தலைமை சங்கத்துடைய நிர்வாக குழு 11 முதல் 29 வரை இருக்கலாம். கூட்டுறவு சங்கங்களில் அரசு 2/3 பகுதிக்கு குறையாத நிதியுதவி செய்திருந்தால் 5 ஆண்டுகளுக்கு அதிகப்படாத காலத்திற்கு நிர்வாக குழு முழுவதையும் அரசே நியமனம் செய்யலாம். கூட்டுறவு சங்கங்களில் அரசு 2/3 பகுதிக்கு குறையாத நிதி உதவி செய்திருந்தால் 5 ஆண்டுகளுக்கு அதிகப்படாத காலத்திற்குள் நிர்வாக குழு முழுவதையும் அரசே நியமனம் செய்யலாம். எவ்வளோ ஆண்டுன்றதை பார்த்துக்கோங்க. 5 இயர்ஸ்க்கு அதிகப்படாத காலம், 5 இயர்ஸை தாண்டக்கூடாது. நியமனம் செய்யப்படும் அலுவலருக்கு கூட்டத்தில் வாக்களிக்க உரிமை கிடையாது. நியமனம் செய்யப்படும் அலுவலருக்கு கூட்டத்தில் வாக்களிக்கிற உரிமை இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பதவிக்காலம் பொதுவாக 5 ஆண்டுகள். நிர்வாக குழுவோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். உறுப்பினர்களுக்கு தான் நம்ம 3 மந்த்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். நிர்வாக குழுவுக்கு 5 இயர்ஸ். ஓகேங்களா? நிர்வாக குழு ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். அப்போ நிர்வாக குழுவுக்கு டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, மறைமுக எலெக்ஷன், ரகசிய வாக்கெடுப்பு தான். அது மூலமாக தான் தேர்வு செய்யப்பட வேண்டும். பொதுவாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை நிர்வாக குழு கூட்டம் கண்டிப்பாக நடைபெறணும். அப்போ 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறணும். 1 இயருக்கு ஒன் டைம் பேரவை கூட்டம் நடைபெறணும். குறைந்தது 3 நாட்களுக்கு முன் அறிவிப்பு கொடுத்து நிர்வாக குழுவை கூட்ட வேண்டும். பேரவை கூட்டம்னா 15 டேஸ்க்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுக்கணும். ஆனால் நிர்வாக குழு கூட்டம் 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தா போதும். 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் குழு கூட்டணும். தனி நிர்வாக குழு கூட்டம் வேண்டுகோள் கிடைத்த 15 நாட்களுக்குள் கூட்டப்பட வேண்டும். அது எப்படி சிறப்பு பேரவைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி நிர்வாக குழுவில் தனி நிர்வாக குழு கூட்டம்னு ஒன்று இருக்குது. அது உறுப்பினர்கள் வேண்டுகோள் இணங்க நடத்துகிறது தான் தனி நிர்வாக குழு கூட்டம். அது வேண்டுகோள் கொடுத்து 15 டேஸ்க்குள்ளே கூட்டணும்னு சொல்கிறாங்க. அரசு நியமன உறுப்பினர் தலைவர் மற்றும் உபத்தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாது. அரசு நியமனம் பண்ண உறுப்பினர்கள் தலைவர் உபத்தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியாது. கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணைய சட்டப்பிரிவு பிரிவு 33A. பிரிவு 33A. கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழு தேர்தல் நடத்தும் பொறுப்பு தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கூட்டுறவு சங்கங்களுடைய நிர்வாக குழு தேர்தல், அதோடைய நிர்வாக குழு தேர்தலை நடத்துகிற பொறுப்பு தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம். தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது நிறைவு செய்வதில் இதில் எது முந்தியதோ அது வரைக்கும். அதாவது 5 வருஷம் அவருடைய பதவிக்காலமாக இருக்கலாம், இல்லை அவருக்கு 65 வயசு நிறைவடைகிறது. இது ரெண்டில் அவருக்கு எது 5 வருஷம் முடிஞ்சு அவருக்கு 65 இயர்ஸ் ஆகலைன்னா 5 வருஷத்தோட பதவி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்லை 5 வருஷத்துக்கு முடியங்குள்ளேயுமே அவருக்கு 65 வயசு ஆயிடுச்சுன்னா 65 வயசு எப்போ ஆகுதோ அப்போயோட அவர் பதவி முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் அதுக்குரிய மீனிங். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி கூறும் விதி 52A. தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி கூறும் விதி 52A. நிர்வாக குழு தேர்தல் நடத்துதல் எந்த விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளன? விதி எண் 52. நிர்வாக குழு தேர்தல் பற்றி சொல்கிறது விதி எண் 52. தலைவர் உபத்தலைவர் தேர்தல் வேட்புமனு படிவம் எவ்வாறு இருக்கப்பட வேணும்னா படிவம் 23 உள்ளபடி இருக்கணும். ஸோ படிவங்களுக்குமே நம்பர் இருக்குது. இதில் ஒவ்வொரு படிவமுமே ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணணுன்னா என்ன படிவம் ஃபில்அப் பண்ணணும், ஒரு சங்கம் ஆரம்பிக்க பதிவு பண்ணணுன்னா என்ன வகை படிவம் ஃபில்அப் பண்ணணும். அதே மாதிரி தலைவர் உபத்தலைவர் தேர்தலுக்கு வேட்புமனு படிவம் எத்தனாவது படிவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி படிவங்களுக்கு நம்பருங்களையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு படிவத்துக்கும் என்ன ஸ்பெசிஃபிக்ன்றதையும் பார்த்துக்கோங்க. தலைவர் உபத்தலைவருக்கு படிவம் 23. ஒன்றுக்கு மேற்பட்ட தகுதியான வேட்பாளர்கள் இருந்தால் அத்தகு வேட்பாளர்களின் பெயரில் உள்ள ஆங்கில எழுத்து வரிசை எண் கொடுத்து வாக்குப்பதிவு நடைபெற ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா? அப்போ வேட்பாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் ஆர்டர் படி, நம்ம அல்ஃபபெட் படி, ஓகேங்களா, அதுபடி அவங்களுக்கு நம்பர்ஸ் கொடுப்பாங்க, வரிசை எண் கொடுத்து அதுபடி வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ஓகேங்களா?
வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தல் அலுவலர் வருகை தந்து உறுப்பினர்களின் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும். வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு அந்த ரிசல்ட் வந்து தேர்தல் அலுவலர் தான் வந்து இந்த வேட்பாளர்கள் இருக்காங்கள்ல அவங்க முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை வந்து நடத்தணும்னு சொல்கிறாங்க. வாக்குச்சீட்டுகளை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் அலுவலருக்கு மட்டுமே உண்டு. வாக்கு சீட்டுகளை செல்லாதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா தேர்தல் அலுவலருக்கு மட்டுமே இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. நிராகரிக்கப்பட வேண்டிய வாக்குகள் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுனா விதி எண் 53(8)A. விதி எண் 53(8)A எதான் சொல்லியிருக்காங்கன்னா நிராகரிக்கப்பட வேண்டிய வாக்குகள் பற்றி சொல்லியிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் அதிக வாக்கு பெற்ற வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அறிவிக்கப்படும். இப்போ வாக்கு எண்ணிக்கை வந்து முடிஞ்சிடுச்சு, யார் வந்து அதிகமாக வாக்கு எண்ணிக்கை இருக்காங்களோ அவர் வந்து வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அறிவிக்கணும். சம வாக்கு எண்ணிக்கை இருப்பின் திருவுணச் சீட்டின் மூலம் தேர்தல் அலுவலரால் தேர்தல் முடிவு தீர்மானிக்கப்படும். ஓகேங்களா. லாஸ்ட் 2 பேர் ஹையஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அப்போ எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மெத்தட் பேர் வந்து திருவுணச் சீட்டு. அது மூலமாக தேர்தல் அலுவலர் வந்து தேர்தல் முடிவு வந்து தீர்மானிக்கப்படும் தேர்தல் அலுவலரால். தேர்தல் தொடர்பான ஆவணங்களை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்னா மாவட்ட தேர்தல் அலுவலர். ஓகேங்களா. மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் தேர்தல் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். நிர்வாக குழுவில் இடைக்காலத்தில் காலியிடம் ஏற்பட்டால் உருவான 15 நாட்களுக்குள் பதிவாளருக்குள் தெரிவிக்க வேண்டும். அப்போ நிர்வாக குழுவில் இந்த தேர்தல் முடிஞ்சு இன்னொரு தேர்தல் நடைபெற அந்த இடைக்காலத்திலேயே திரும்ப ஏதாவது வேக்கன்சி வந்துச்சுன்னா 15 நாட்களுக்குள்ள பதிவாளருக்கு அதை தெரிவிக்கணும். தேர்தல் நாள் குறித்து அதற்கான திட்டம் வகுத்தல். குறைந்தபட்சம் தேர்தலுக்கு முன்பாக 21 நாட்களுக்கு குறையாமல் இருக்கணும். தேர்தல் நாள் குறித்து திட்டம் வந்து குறைந்தபட்சம் தேர்தலுக்கு முன்பாக அதாவது 21 டேஸ்க்கு குறையாமல் அதுக்கு முன்னாடியே தேர்தல் பற்றிய குழு கூட்டி அதுக்குரிய திட்டங்கள் வகுக்கணும். தேர்தல் நடக்கும் நாளுக்கும் வேட்புமனு கொடுக்கும் நாளுக்கும் உள்ள இடைவெளி 3 நாட்களுக்கு குறையாமல் இருக்கணும். தேர்தல் நடக்கிற நாளுக்கும் வேட்புமனு கொடுக்குற நாளுக்கும் இடையில கேப் 3 டேஸ்க்கு குறையாமல் இருக்கணும். தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டிய நாள் தேர்தலுக்கு முன்பாக 15 டேஸ். தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டிய நாள் தேர்தலுக்கு முன்பாக 15 டேஸ்க்கு முன்னாடியே தேர்தல் பற்றிய அறிவிப்பை வெளியிடணும். சங்கம் தேர்தல் அலுவலருக்கு வாக்காளர் பட்டியல் அனுப்ப வேண்டிய நாள் குறைந்தபட்சம் தேர்தலுக்கு முன்பாக 10 நாட்கள். அப்போ தேர்தல் பற்றிய அறிவிப்புக்கு 15 நாட்கள். வாக்காளர் பட்டியல் அனுப்பப்பட வேண்டிய நாள் வந்து 10 டேஸ்க்குள்ளே அந்த தேர்தல் அலுவலருக்கு வாக்காளர் பட்டியலை அனுப்பணும். வாக்காளர் பட்டியலுக்கு திருத்தம் ஏதும் இருப்பின் தெரிவிக்க வேண்டிய நாள் பட்டியல் வெளியிட்ட 2 நாட்களுக்குள். அப்போ பட்டியல் வெளியிட்டு 2 டேஸ்க்குள்ளே ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை பண்ணிடணும். ஓகேங்களா. வாக்காளர் பட்டியலை சங்க அறிவிப்பு பலகையில் சங்கம் வெளியிட வேண்டிய நாள் தேர்தலுக்கு முன்பாக 10 டேஸ். ஓகேங்களா. இப்போ வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு, அந்த இதை வந்து சங்கம் வந்து எப்போ அறிவிக்கணும்னா தேர்தலுக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி இவங்க தான் வாக்காளர்கள் அப்படின்றத பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு சொல்லிடணும். வாக்காளர் பட்டியலுக்கு திருத்தம் ஏதும் செய்யுமாறு தேர்தல் அலுவலர் சங்கத்திடம் தெரிவித்தால் சங்கம் வெளியிட வேண்டிய நாள் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளுக்கு குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு முன்பாக. ஒருவேளை வாக்காளர் பட்டியலை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அலுவலர் சொல்லிட்டாருன்னா வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்களா அந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே அந்த கரெக்டாக என்ன திருத்தம் பண்ணணுமோ கரெக்ஷனாக பண்ணி திரும்ப 2 டேஸ்க்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. சங்கம் வாக்காளர் பட்டியல் தயாரிக்காத நிலையில் தேர்தல் அலுவலர் தயாரித்து வெளியிட வேண்டிய நாள் குறைந்தபட்சம் தேர்தலுக்கு 7 நாட்களுக்கு முன்பாக. ஓகேங்களா. 7 டேஸ்க்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியலே இல்லாத நிலையில் அந்த அலுவலர் வந்து அந்த வாக்காளர் பட்டியலை தயாரித்து வெளியிட வேண்டிய நாள் தேர்தலுக்கு 7 டேஸ்க்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். ஒருவேளை இல்லைனா பட்டியலுக்கு மறுப்பு ஏதும் இருப்பின் தெரிவிக்க வேண்டிய நாள் பட்டியல் வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து 1 நாளுக்குள்ளே. பட்டியல் வெளியிட்டு அன்னைக்குள்ளே நீங்கள் சொல்லிடணும் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா. பட்டியலில் தேர்தல் அலுவலர் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளுக்கு முதல் நாள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதில் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா 2 டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்களா 3 டேஸாக 2 டேஸ்க்கு சொல்லியிருந்தாங்களா. அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் புதுசாக தயாரித்து வெளியிடுறப்போ 1 டேக்கு முன்னாடி நம்ம சமர்ப்பித்தோம். அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணோன்னா 1 டேக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணால் போதும். பட்டியலில் தேர்தல் அலுவலர் திருத்தம் செய்ய வேண்டியது இருந்தால் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளுக்கு முதல் நாள் திருத்தம் செய்யணும். ஓகேங்களா. அதாவது முதல் நாளாக நம்ம வேட்புமனு இன்னைக்கு தாக்கல் போகிறோன்னா முதல் நாளே
வேட்புமனுக்குரிய தாக்கல் வந்து செஞ்சிடணும். நிர்வாக உறுப்பினர்களின் தகுதியின்மைகள் பற்றி எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளதுனா பிரிவு 34. ஓகே, நிர்வாக உறுப்பினர்களின் தகுதியின்மைகள் பற்றி எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளதுனா பிரிவு 34. கடன் கொள்முதல் தொகையை திருப்பி செலுத்தாமல் 3 மாதங்களுக்கு மேல் தவணை தவறியவர் நிர்வாகக் குழு உறுப்பினராக தகுதியற்றவர். ஓகேங்களா, கடன் வாங்கிட்டு அந்த தொகையை வந்து 3 மாதத்துக்குள்ளே முதல் தொகைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதை வந்து 3 மாதத்துக்குள்ளே திருப்பி தராதவங்க உறுப்பினராக முடியாது. 143வது பிரிவின்படி தீர்ப்பு அல்லது ஆணை பெற்றவர் நிர்வாகக் குழு உறுப்பினராக இயலாது. 143வது பிரிவின்படி தீர்ப்பு அல்லது ஆணை பெற்றவர் நிர்வாகக் குழு உறுப்பினராக இயலாது. பிரிவு 162 கீழ் கையூட்டு பழக்கத்திற்காக லஞ்சம் வாங்கி அதுக்காக வந்து தண்டனை பெற்றவர் வந்து நிரந்தரமாக நிர்வாகக் குழு உறுப்பினராக முடியாது. கையூட்டு சட்டத்தின்படி கையூட்டு பெற்று தண்டனை பெற்றவர் கண்டிப்பாக உறுப்பினராக முடியாது. அது எந்த பிரிவு சொல்லுதுன்னா பிரிவு 162. மற்ற குற்றங்களுக்காக இச்சட்டத்தின்படி தண்டனை பெற்று அல்லது முடிந்த தேதியிலிருந்து 3 ஆண்டு நிறைவடையாதவர் நிர்வாகக் குழு உறுப்பினராக இயலாது. மற்ற குற்றங்களுக்காக இச்சட்டத்தின்படி தண்டனை பெற்று முடிந்த தேதியிலிருந்து 3 years முடிவடையாமல் நிர்வாகக் குழு உறுப்பினராக முடியாது. ஒழுக்கக்கேடான குற்றத்திற்காக ஓராண்டுக்கு மேல் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை முடிந்த தேதியிலிருந்து 5 ஆண்டுகள் நிறைவடையாதவர் நிர்வாகக் குழு உறுப்பினராக முடியாது. ஸோ ஒவ்வொரு குற்றம் அந்த முடிந்த தேதியிலேருந்து எத்தனை வருஷம், சாதாரண குற்றங்கள்லாம் 3 வருஷங்கள், ஒழுக்கக்கேடான குற்றம்னா ஓராண்டுக்கு மேல் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை முடிந்த தேதியிலேருந்து 5 yearsக்கு நிறைவடையாதவர் நிர்வாகக் குழு உறுப்பினராக தகுதியற்றவர். நிர்வாகக் குழு உறுப்பினர் மீது பிரிவு 87 தண்டத்தீர்வை நடவடிக்கை நிலுவையில் இருந்தால் நடவடிக்கை முடியும் வரை தேர்ந்தெடுக்கப்படவோ நியமிக்கப்படவோ தகுதி கிடையாது. அது மாதிரி தண்டத்தீர்வை நடவடிக்கை நிலுவையில் இருந்துச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் அவர் வந்து தேர்தலையோ தேர்ந்தெடுக்கப்படவோ நியமிக்கப்படவோ முடியாது, அவருக்கு தகுதி இல்லை. கலைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர் கலைப்பு காலம் முடிந்த நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு எந்த சங்க நிர்வாக குழுவிலும் இடம்பெற தகுதி கிடையாது. கலைக்கப்பட்ட குழுவோட உறுப்பினராக இருந்தாருன்னா கலைப்பு காலம் முடிந்த நாள்லேருந்து 3 வருஷம் 3 years வரைக்கும் வேறு எந்த சங்கத்திலையும் நிர்வாக உறுப்பினராக இருக்க முடியாது, எந்த நிர்வாக குழுவிலையும் இடம்பெற முடியாது. நிர்வாக குழு உறுப்பினராக உள்ள ஒருவர் மேலே தகுதியின்மைகளில் ஏதேனும் ஒன்றிற்கு உட்பட்டால் அவர் நிர்வாகக் குழு உறுப்பினர் பதவி இழக்க நேரிடும். இப்போ ஆல்ரெடி அவர் நிர்வாகக் குழு உறுப்பினராக இருந்து அவர் ஆனால் ஏதோ ஒரு தகுதி இல்லை நிரூபிக்கப்பட்டால் அவர் வந்து நிர்வாகக் குழு உறுப்பினராக வந்து இருக்கிற பதவியை வந்து இழக்க நேரிடும். தொடர்ச்சியாக 4 நிர்வாகக் குழு கூட்டங்களுக்கு அல்லது 3 மாதங்களில் நடைபெறும் எல்லா கூட்டங்களுக்கும் இவற்றில் எது அதிகமாக உள்ளதோ அதுவரை வராதிருப்பாரானால் நிர்வாகக் குழு உறுப்பினர் பதவி அற்றுப்போகும். தொடர்ச்சியாக 4 நிர்வாக கூட்டங்கள், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை நிர்வாகக் குழு கூட்டங்கள் நடைபெறும். கண்டினியூஸாக ஒரு 4 கூட்டத்துக்கு வந்து அல்லது 3 months மாதங்களில் நடைபெறும் எல்லா கூட்டங்களுக்குமே இவற்றில் எது அதிகமாக உள்ளதோ அதுவரை, 4 கூட்டமோ இல்லை 3 மாதம் நடைபெற கூட்டங்கள்லையோ அதிகமாக அவர் இடம்பெறவே இல்லை, வரவே இல்லைன்னா அவர் நிர்வாகக் குழு உறுப்பினர் பதவி வந்து அற்றுப்போகும், பதவியிலேருந்து விலக்கப்படுவார்னு சொல்கிறாங்க. அடுத்து, நிர்வாகக் குழு உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 36. நிர்வாகக் குழு உறுப்பினரை நீக்குதல் பற்றி குறிப்பிடும் பிரிவு வந்து 36. பிரிவு 162 தண்டனை பெற்றிருந்தால் அவரை பதிவாளர் பதவி நீக்கம் செய்து இறுதி ஆணை பிறப்பிக்கலாம். பிரிவு 162 படி அவர் தண்டனை பெற்றிருந்தார்னா பதவியாளர் வந்து அவர் என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் செய்யலாம், அதுக்குரிய ஆணையை வந்து பிறப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 5 யூனிட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து 15 யூனிட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். 16 யூனிட்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.